நேத்து உன்னை பிரின்சிபல் எதுக்காக திட்டினாரு? ஓ அதுவா, பிரின்சிபல் நாயை காணும்னு விளம்பரம் கொடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாயை காணும்னு விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். பா கேப்ல வாய் விட்டு கேப் இல்லாம அடி வாங்கியிருப்பேன். என்ன ஷின்சான், நீ எக்ஸாம்ல எழுதின ஸ்டோரியில உப்பு சப்பு எதுவுமே இல்ல. நான் உங்களை படிக்க தானே சொன்னேன், உங்களே அதெல்லாம் நக்கி பார்க்க சொன்னது. எக்ஸாம்ல சிங்கிள் ஷீட் எக்ஸாம் எழுதிட்டு பேச்சு பேசுற. என்ன பண்றது மேடம், சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும், பண்ணிங்க தான் பக்கம் பக்கமா எழுதும். ஷின்சான், உனக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவேன். அப்போ நீங்க எங்க தெரு பக்கமா வருவீங்களா மேடம்? பசங்களா, நாம இப்ப கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்து. ஹலோ ஷின்சான். ஆமா நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் டோரா பேசுறேன். என்னது கதவு பேசுது? ஏமா நீ இரும்பு டோரா இல்ல மர டோரா? ஓ ஷின்சான், என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? உன் மேல எனக்கு இருக்க பாசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது ஷிசு. ஓ நிஜமாவா? நம்பர்ல வேணா சொல்லலாம். 10க்கு 3. பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட விளக்கு என்ன இருக்கான்னு கேட்டாங்க. அப்படியா? 10 நாளா வீட்லயே தான் கிடக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? பஸ்ல வந்துட்டு இருந்தனா கண்டக்டர் வந்து டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னே. அங்க யாரும் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னேன். அவங்களும் எடுக்கலையேன்னாரு. அப்ப நான் மட்டும் இழிச்ச வாயினா நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை காலையில பேங்க்குக்கு போயிருந்தேனா அங்கே பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அச்சோ, அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனாலாம் ஒன்றும் இல்லை, நாங்க பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய காளைய அடக்குனா தெரியுமா? இது என்ன பிரமாதம்? நான் கூட தான் சின்ன வயசுல நிறைய காளையை அடக்கியிருக்கேன். நீ சின்ன வயசுல இருக்கும் போதே வா? இல்ல சின்ன வயசு காளையே நிறைய அடக்கியிருக்கேன்னு சொல்ல வந்தேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை மசாமா மசாவ் நே சுசுகி, இதுல யார போய் பார்க்கலாம்? நாம மசாவ் வீட்டுக்கு போலாம். அவன் தான் சரியான வெட்டி பைய. மசாவ் வீட்டுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். நல்லா வச்சிருக்கீங்க. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய பல நாள் கனவு. ஆமா ஷின்சான், வர வர நீ ஷீரோவை ஒழுங்காவே பாத்துக்க மாட்டேங்கிறியே. என்னது ஷீரோவை நான் பாத்துக்கிறது இல்லையா? ஒரு நாளைக்கு 10 வாட்டி மேல பாக்குறேன். அது மேல பார்த்தா போர் அடிக்காது. ஓ, நீ உங்க வீட்ல ஒரு டாகியை வளர்க்குறியா? ஆமாச்சிட்டா, என்ன உன்னை உன் டாகி இன்னைக்கு வாக்கிங் கூட்டு போதா? ஆமா, எப்பயாவது அப்படி நடக்கும். எல்லாரும் இங்க வந்துட்டீங்கல்ல பசங்களா? மேடம் ஷின்சான் அங்க இருக்கா? அக்கா மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அக்கா. நீங்க கூட்டம்ல அந்த பக்கம் போயிட்டாங்க, என்ன கொண்டு போய் விட்டுறீங்களா? நீங்க வாங்க சார், மருந்து எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் படி ஷின்சான். ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிடணும். ஓகேவா? ஓ இவ்வளவுதானா? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். கண்ணு தர. ஆண்டி உங்களையே அக்கான்னு கூப்பிட்டேன். வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வாங்க. என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரம். எதுக்கு இந்த ஷாக்கு? வயசான உங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறேன்.